தன் காலடி மண் எடுத்து தனக்கு சாதகமாக நீங்கள் பண்ண நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றிக்க முடியும். ஓகேங்களா? உங்களை சுற்றி போட முடியும். அது உங்கள் காலடி மண் எடுத்து நீங்கள் சுற்றிக்க முடியும். இன்னொருத்தர் காலம் எடுத்து இன்னொரு சுற்றி போடும். இது வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அதுவே இன்னொருத்தரோட கால் மணி எடுத்துகிட்டு அவங்கள 5 விதமாக நீங்கள் சித்திரப்படுத்தலாம். நம்ம நினைப்போம், நம்ம வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை, சும்மா சைடில் போயிட்டு வந்தேன். நீ எதிராளி வீட்டு சைடு அப்படி போயிட்டு வந்தாலே உன் காலடி மண் கிடச்சா போதும். ஆனால் அந்த அல்லாவோட கிருபையால் இந்த பாபா சாட்சிகளை சொல்கிறேன், நம்ம கெடுதலே கிடையாது. இந்த மாளிகை வைக்கிட்ட காப்பாற்றுறது என் வேலை, கெடுக்கிறது என் வேலை இல்லை. ஸோ ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், எதுக்குன்னா மக்கள் வந்து அவேர்னஸோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ காலடி மண் தானே, நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் காலடி மண் வச்சுட்டு உங்களை ஒன்றுமே இல்லாமல் 0 கூட உட்கார வச்சிடலாம். இருக்குது மாந்திரிகத்தில், தாந்திரிகத்தில் இருக்குது, மாந்திரிகத்தில் இருக்குது. 100க்கு 100% பண்ண முடியுமா? ஒரு மண்ணை வச்சு, காலடி மண்ணை வச்சு ஒருத்தனுக்கு செய்வனை வைக்கலாம். 2வது ஏவல் அனுப்பலாம். புரியுதுங்களா? 3வது ஒன்று பித்து பிடிச்ச மாதிரி வீட்டை விட்டு காலி பண்ணி துரத்தின்னு ஓடுற மாதிரி நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாத மாதிரி பண்ணலாம். இன்னொன்று 4வது வசியம் பண்ணலாம். புரியுதுங்களா? 5வது அவனை ஒன்றுமே தெரியாமல் குடும்பமே இல்லாமல் அவனை ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு மனைவி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரியும் பண்ணலாம்.